ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10த்துக்கு மேல நீங்க டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 19,900 உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்திருக்கும். உங்க அதிகபட்சமா வந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இல்லாம தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து எடுக்குறாங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஃபீஸ் வந்து பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது. அதே மாரி எஸ்சி, எஸ்டிக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 12த் ஜான்வரிக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்தியா போஸ்ட்ல இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதுல வந்து பாருங்க எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இங்க ரைட் சைடே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா இதே ஃபார்மேட்ல வந்து நீங்க கிராப் பண்ணி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிற ஃபார்மேட்ல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுல குடுத்துருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ வந்து பாருங்க இங்க ரைட் சைடு வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மேல வந்து கீழயும் வர மாரி சைன் வந்து பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து ஃபாதர் நேம், எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து, உங்களோட அட்ரஸ்ல இருந்து, இமெயில் ஐடி, சிட்டிசன்ஷிப், ஸோ டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கம்யூனிட்டி இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ரைட் சைடு, இந்த லெஃப்ட் சைடு குடுத்துருக்காங்க பாருங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியா வந்து இங்க குடுத்துருக்கிற இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க இணைச்சுக்கோங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அதுல ஃபீஸ் யார் யாருக்கு கிடையாதுன்னா, எஸ்சி, எஸ்டி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ வந்து நீங்க வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ல தான் நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அதுக்கான யூசிஆர் நம்பர்ல இருந்து, அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ரிசிப்ட்ல இருந்து எல்லாமே நீங்க வந்து அந்த அப்ளிகேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இணைச்சு நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் போஸ்ட் இல்லனா வந்து ரேஷர் போஸ்ட்ல மட்டும் தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸுமே வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே வந்து இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து 12த் ஜான்வரிக்குள்ளார நீங்க வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். 12த் ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில உங்களுக்கு எந்த கேட்டகரியில வந்து போஸ்டிங் வந்திருக்குன்னா, ஸ்டாஃப் கார் டிரைவர்ங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து உங்களுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு 19,900 உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும். அதிகபட்சமா 63,200 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். ஸோ அந்த 19,900 இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும். உங்க கைக்கு ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து 35,000க்கு மேல தான் சேலரியே வந்து இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து பாருங்க 18, அதிகபட்சம் 27 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க ஓபிசி கம்யூனிட்டில வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் இருக்கு. அதே எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, மினிமம் வந்து நீங்க 10த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அதாவது லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசென்ஸ் வந்து இருக்கணும். மோட்டார் மெக்கானிசம் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜுமே வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த டிரைவிங் ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. பேசிஸ் ஆஃப் ட்ரேட் டெஸ்ட் இல்லன்னா வந்து டிரைவிங் டெஸ்ட் மட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு மத்தபடி எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரேட் டெஸ்ட் இல்லன்னா டிரைவிங் டெஸ்ட் மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். குரூப் சி லெவல்ல அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.